மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் முன்னிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பெண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்திருக்குது. குறிப்பாக செலவு மட்டும் சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் பச்சரிசி சாப்பாடு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. இன்றைக்கு 77 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபா, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடலெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபா, 60 ரூபா 1 கிலோவுக்கு உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400 ரூபா 1 கிலோ 150 ரூபா அதிகரிச்சிருக்கு. தூரம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 130, 56 ரூபா 1 கிலோவுக்கு தூரம் பருப்பு விலை உயர்ந்திருக்குது. உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 120 ரூபா 41 ரூபா 1 கிலோ உயர்ந்திருக்குது. ஆக இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி ஏழை மக்கள் அந்த உணவுப் பொருள் வாங்கி வாழ்க்கை நடத்த முடியும்? ஆக இதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. விலை ஏற்றத்தால் மக்கள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அப்படி மக்கள் ஒரு ஆசி தொடர வேண்டுமா? அதே போல கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இனி வீடு கட்டவே முடியாது. திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 3000, திமுக ஆட்சியில் 5500. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 4500. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. இன்னைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் 350 ரூபா, கிட்டத்தட்ட 110 ரூபா உயர்வு. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபா, இன்னைக்கு ஒரு செங்கல் திமுக ஆட்சியில் 10 ரூபா. மரம் 200% உயர்ந்து போச்சு. இப்படி இந்த கட்டுமான பொருட்களை மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இனி திமுக ஆட்சியில் வீடு கட்டு என்பது எட்டாக்கணி ஆகிவிட்டது. மேல் வீடு கட்டுறதா நல்ல இரவுல தூங்கும் போது அழகா கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். நனவுல வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சி இருக்கின்ற வரை. இன்றைக்கு கைத்தறி நெசவாளருக்கு அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். இன்றைக்கு கைத்தறி நெசவாளருக்கு 200 யூனிட் மானியம் கொடுத்தோம். விசைத்தறிக்கு 750 யூனிட் கொடுத்தோம். நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகமாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, கைத்தறி ஆதரவு அறிவிக்கப்பட்டு 120 கோடி டிசைன் செய்வதற்காக கொடுத்தோம் மானியம். அதே போல நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்த போது கைத்தறி சங்கத்தை சேர்ந்த நெசவாளர் என்னை சந்தித்து அதற்கு உண்டான மானியம் வேண்டாங்க 350 ரூபா 350 கோடி இந்த கைத்தறி நெசவாளுடைய தேங்கிய துணி விற்பதற்காக ரிபைட் கொடுத்த அரசு அதிமுக அரசு. ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனையை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019 ஆண்டு நாங்கள் அறிவிச்சோம். அதே போல கோயம்புத்தூர் கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு 2 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்து அது பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தி இந்த கைத்தறி தொழில் சிறக்க நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திலே நம்முடைய நெசவாளர்கள் அந்த அவருடைய நெசவு தொழிலை முன்னிட்டு அவர்கள் நெய்த துணிக்கு அதிமுக ஆட்சியில் அப்பப்போ பட்டுவாடை செஞ்சோம் போனோம். ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு அதை வங்கியில் வர வச்சு 15 நாளைக்கு ஒரு முறை தான் அவர்களுக்கு பணம் கிடைக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு பழைய முறையே தொடரும். அதோட இது கிராமம் நிறைந்த பகுதி. நம்முடைய கிராமத்தில் அரசு பள்ளியில் தான் அதிகமாக இருக்குது. அரசு பள்ளியில் தான் நம்முடைய விவசாயியுடைய குழந்தைகள், நம்முடைய விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, இப்படி பலதரப்பட்ட ஏழை மக்களுடைய குழந்தைகள் எல்லாம் பெரும்பாலும் அரசு பள்ளியில் தான் படிக்குது.
இப்படி அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 2017-18 ஆண்டு நீட் தேர்வில் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆனாங்க. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளி படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் மருத்துவர் கனவு நனவாக வேண்டும். அதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் இந்த திட்டத்தின் வாயிலாக 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இந்த மருத்துவ கல்வி கட்டணம் அவர்களால் செலுத்த முடியல. அது அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குது. இப்படி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கனவை நனவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல தாலிக்கு தங்கம் அதிமுக ஆட்சியில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது. அதை அம்மா அறிந்தவுடன் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எண்ணி திருமண உதவி திட்டம் 25,000, தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 75,000 அந்த திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 6 லட்சம் பெண்களை வாழ வைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசாங்கம். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட திருமண உதவி திட்டத்தை ரத்து பண்ணிட்டது. மீண்டும் ரத்தான திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே வந்தவுடன் அந்த திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, அந்த திருமண உதவி திட்டத்தில் மணப்பெண் மணமகன் 2 பேருக்கும், மணமகளுக்கு மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். ஆக எப்படி பணக்காரர் வீட்டில் திருமணம் நடக்குதோ அதே போல அம்மா கொண்டு வந்த அந்த அற்புதமான திட்டத்தில் அந்த திருமணம் மிக சிறப்பா எழுச்சி அதிமுக ஆட்சியில் ஏழைகள் வீட்டிலுள்ள திருமணம் சிறப்பாக நடக்கும். அதோட இன்னைக்கு இந்த பகுதியில் விவசாயம் நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த 2 தரப்பு மக்களுக்கும் தேவையான நன்மைகளை செய்த அரசு அதிமுக அரசு. நீங்க ஒரே 5 ஆண்டு 2016 ஆண்டு அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிய அரசு. அதுக்கு பிறகு கொரோனா அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள், விவசாயிகள், எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், அந்த அப்பொழுது இருந்த அமைச்சர் பெருமக்கள், அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க. விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 12,100 கோடி கடனை தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. ஒரே 5 ஆண்டில் ஒரு அரசாங்கம் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டுடைய வரலாற்றையும் இல்லை. அதே போல வறட்சி 2017 ஆண்டு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகள் பயிரிட்ட பயிர்களெல்லாம் சேதமடைந்துடுது. விவசாயிகள் கோரிக்கை வைத்தாங்க, எங்களுடைய பயிர் சேதமடைந்துட்டது, எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்டால் அந்த கோரிக்கை ஏற்று சுமார் வறட்சி நிவாரணமாக 2,438 கோடி விவசாயிகளுக்கு வாரி வழங்கிய அரசு அதிமுக அரசு. அது மட்டும் விவசாயிகள் எப்பொழுது வேணாலும் ஒரு மின் மோட்டாரை இயக்க என்பதற்காக 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட்டதும் அதிமுக அரசாங்கத்தில். இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு ஷிப்ட்ல போட்டு இப்பதான் ஷிப்ட் போட்டு மும்முனை மின்சாரம் இரவுல கொடுப்பதா தகவல். அதிமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். அதே போல இன்னைக்கு விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். எப்படி மனிதருக்கு உயிர் முக்கியமோ, மனிதருக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல விவசாயிக்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக சேமித்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். அதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். பொதுப்பணித்துறையின் கீழே 14,000 ஏரிகள் இருந்தது. முதற்கட்டமாக 6,000 ஏரிகள்
இந்த குடிமராமத்து திட்டத்தில் எடுக்கப்பட்டு விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேறி அந்த குடிமராமத்து மூலமாக பல ஆண்டுகளாக ஏரிகள், அணைகள், குளங்கள் தூர்வாரம் வந்தது. தூர்வாரி கோடை காலத்திலே அந்த நீரை சேமித்த நீர் நிலத்த நீர் உயர்ந்து மக்களுக்கு தேவையான நீர் கிடைச்சது. இது அதிமுக சாதனை. அதில் தூர் வாரிட பொழுது கிடைக்கப்பட்ட வண்டன் மண் விவசாய நிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம். அந்த நிலத்துக்கு இயற்கை உரமா அந்த விவசாயி பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெற்றாங்க. ஒரு பக்கம் தூர் வாரதுனால ஏரி ஆழமாகி பருவ காலத்தில் பெய்கிற மழை நீர் தேங்கிச்சு. மற்றொரு புறம் வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு அடி உரமாக பயன்படுத்த இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. இப்பொழுது எஞ்சிய 8000 ஏரிகள் தூர் வாராமல் இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் எந்தெந்த ஏரியில் தூர் வாராமல் இருக்குதோ, எந்தெந்த குளங்கள் தூர் வாராமல் இருக்குதோ அதையெல்லாம் கண்டறியப்பட்டு மீண்டும் குடிமராமத்து திட்டம் தொடங்கும்.